ரத்தனகிரியில் ஒரு சாமியார் இருக்கிறார், இங்கே கூட வந்திருக்காரு நிறைய தடவை. கோமணம் தான் கட்டின்னு இருப்பார். ஜனங்க ஏதோ அவங்க குறைய எழுதின்னு போவாங்க, அந்த எனக்கு இது நடக்கணும் அது நடக்கணும். அவர் என்ன ஒன்று பார்ப்பார், அந்த முருகன் இப்படி பார்ப்பார், பல்லி சத்தம் இல்லை. ஏன்னா அவருக்கு ஞானம் கிடைச்ச போது அவர் காதில் அந்த சத்தம் கேட்டுச்சான், 7 முறை சத்தம் கேட்டுச்சான். அப்போ தான் அந்த ஏதோ அவருக்கு ஒரு எழுச்சி கிடச்சி. அப்போ ஒன்று பார்ப்பாரு, முருகனை பார்ப்பாரு, நீ எழுதின அந்த சீட்டை பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவார். ஏதோ ஒன்று கிறுக்கி உங்கள் கையில் வேப்பிலை ஊதி கொடுத்துருவார். நடந்தால் 11 ரூபாய் காணிக்கை செலுத்து, முருகனுக்கு குன்றுரை இளவழகனுக்கு பாலபிஷேகம் செய் அப்படின்லாம் எழுதி கொடுப்பார். இப்படியே ஜனங்க போக வர எல்லாருக்கும் ஏதோ ஒரு மாறுதல் வர அவர் ஒரு பழைய காலத்து சுண்ணாம்பு கோயிலை எடுத்துட்டு கருங்கல்லில் கோயில் கட்டினார். 35 வருஷம் ஆச்சு கருங்கல்லில் கோயில் கட்டி, ரொம்ப நல்லா கட்டினார். அதுக்கப்புறம் ஒரு 25 பெட்டு ஆஸ்பத்திரி ஒன்று கட்டினார். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூலு 1000 பசங்க படிக்கிற மாதிரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பண்ணார்.